ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் தான் ஃபரீடா. இந்த வீடியோவில் நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா, நான் எப்படி குரூப் 4 எக்ஸாம் கிளியர் பண்ணேன் அப்படின்னு, அதுக்கு முன்னாடி நான் என்னெல்லாம் பண்ணினேன் அப்படிங்கிறத தான் சொல்ல போகிறேன். இது என்னோடய சக்ஸஸ் ஸ்டோரி தான். ஆனால் அதுக்கு முன்னாடி நான் நிறைய ஃபெயிலியரும் பார்த்துருக்கேன். அதை பற்றி உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. ஆக்சுவலாக நான் 2015 பிஇ முடித்த உடனே நான் பேங்கிங் கோச்சிங் தான் ஜாயின் பண்ணேன். ஆனால் நிறைய எக்ஸாம் எழுதுனேன். 2021-22 வரை நான் பேங்கிங் எக்ஸாமுக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருந்தேன். நிறைய ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணியிருக்கேன். ஆனால் மெயின்ஸில் வரும்போது 1-2 மார்க்கில் இல்லைனா 0.5 மார்க்கில் கூட நான் ரிஜெக்ட் ஆகியிருக்கேன். வெறும் 0.25 கூட ரிஜெக்ட் ஆகியிருக்கேன். எக்ஸாம் அதாவது ரயில்வேயில் போடுவாங்க, அசிஸ்டன்ட் லோக்கோ பைலட். அந்த எக்ஸாமில் 3 எக்ஸாமாக நடந்துச்சு. அதில் 3வது எக்ஸாமில் நான் வெறும் 0.2 ஃபெயில் ஆனேன். அந்த டைமெல்லாம் ரொம்ப வெக்ஸ் ஆனேன். அப்போ தான் நான் என்ன பண்ணேன்னா, ஒரு மொபைல் ஷாப்பில் அக்கௌண்டண்ட்டாக வேலைக்கு சேர்ந்தேன். அங்கே இருந்துட்டும் எனக்கு இவ்வளோ தூரம் நம்ம படிச்சுட்டோம், ஆனாலும் ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போக முடியலையே அப்படின்னு ரொம்பவே ஏக்கமாக இருந்துச்சு. அந்த ஏக்கத்தோட பலனாக தான் சரி நம்ம இனிமேல் டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் டிஎன்பிஎஸ்சி கிளாஸ் ஜாயின் பண்ணேன். ஆனால் டிஎன்பிஎஸ்சி கிளாஸ் ஜாயின் பண்ண முன்னாடியே நான் எம்இ படிச்சுட்டு இருக்கும்போதே டைப்பிங்கும் முடிச்சிருந்தேன். 2017-19 17-19 நான் எம்இ படித்தேன். அந்த டைமே நான் டைப்ரைட்டிங் கிளாஸும் முடிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் 2021 தான் நான் டிஎன்பிசிக்கு ஜாயின் பண்ணேன். என்னோட நல்ல நேரம் நான் போய் 1.5 மாதத்துலேயே லாக்டவுன் போட்டுட்டாங்க. லாக்டவுன் போட்ட பிறகு அப்புறம் ஒரு வருஷம்ல நான் திரும்பவுமே என்னை பேங்கிங்கே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா டிஎன்பிசி எக்ஸாம் போடுற மாதிரி இல்லை, அதில் பெரிய அளவு ஐடியாவும் இல்லை அப்படின்னு நான் பேங்கிங்கே தான் படித்தேன் திரும்பவும். அதுலேயும் எனக்கு பெரிய அளவு மார்க்கு இதே தான், மெயின்ஸில் தான் எனக்கு ரொம்ப மார்க்கு கம்மியான மார்க்கில் நான் ஃபெயில் ஆகிட்டே இருந்தேன். சரின்னு சொல்லிவிட்டு 2022 இனிமேல் நம்ம டிஎன்பிஎஸ்சி தவிர பிஎஸ்சியை தவிர எந்த எக்ஸாமுமே எழுதக்கூடாதுன்னு டிஎன்பிஎஸ்சி படித்தேன். அப்படி படித்து 2022 நடந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கிளியர் பண்ணேன். ஆனால் கவுன்சிலிங் போகும்போது எனக்கு ஒரு 5 பேருக்கு முன்னாடி என்னோடய கேட்டகரியில் வேக்கன்சி க்ளோஸ் ஆகிட்டு கவுன்சிலிங் போயிட்டு ரிஜெக்ட் ஆகி திரும்ப மேரேஜ் ஆகிட்டு 23 அதுக்கப்புறமும் படித்தேன். என்னோடய ஹஸ்பண்ட் டெஸ்ட்டு பேட்சாவது போட்டு படி அப்படின்னாங்க. அப்போ டெஸ்ட்டு பேட்சில் ஜாயின் பண்ணி படித்து நான் இந்த தடவை வேலை வாங்கியிருக்கேன். ஸோ நம்ம ஒரு சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நிறைய ஃபெயிலியரை நம்ம மீட் பண்ணால் தான் நம்ம சக்ஸஸ் ஆக முடியும். ஒரு சிலருக்கு உடனே கிடைக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நான் சொல்கிறது என்ன மாதிரி ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு எக்ஸாம் எழுதுவோம், 2 எக்ஸாம் எழுதுவோம், கிடைக்கலன்னா தயவு செஞ்சு விடாதீங்க. திரும்ப திரும்ப படிங்க. திரும்ப படிக்கும்போது கண்டிப்பாக நம்ம ஏதாவது ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணோம், வேலைக்கு போவோம். நிறைய பேருக்கு மோட்டிவ் இருக்கும், குரூப் 2 தான் கிளியர் பண்ணணும், குரூப் 1 தான் கிளியர் பண்ணணும், இல்லைன்னா பேங்க் எக்ஸாமில் பிஓ தான் கிளியர் பண்ணணும், யூபிஎஸ்சி தான் கிளியர் பண்ணணும் அப்படின்னு. அப்படி எய்ம் வைக்கிறவங்க அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. எனக்கு அப்படி இல்லை, ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடச்சா போதுன்னு தான் நான் படித்தேன். ஸோ நான் நினச்ச மாதிரி எனக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடச்சிட்டு உங்களுக்கும் கிடைக்கும். எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். எவ்வளோ ஃபெயிலியர்ஸ் சந்தித்தாலும் எனக்கு ஃபுல்லாக சப்போர்ட்டாக இருந்தது என்னோடய அம்மா, என்னோடய அக்கா, அப்புறம் மேரேஜுக்கு அப்புறம் என்னோடய ஹஸ்பண்ட், என்னோடய மாமியார் எல்லாருக்குமே நான் இந்த டைம் தேங்க் பண்ண நினைக்கிறேன். நீங்களும் முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக வெற்றி பெறலாம். தேங்க்யூ.